யாழ் மாவட்டத்தில் அரசாங்க வீட்டுத் திட்டத்தை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மாதிரி கிராமங்களில் அமைக்கப்படவுள்ள 3800 வீடுகளுக்குமாறு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான வேலை திட்டங்களை 2 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய முடியும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.வி. சரத் தெரிவித்தார். அத்துடன் மின்சார வசதிகளை ஏற்படுத்தல், கிணறுகளை அமைத்துக் கொடுத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்கள் இதனுள் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு 1259 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் நெடுந்தீவு உள்ளிட்ட தீவகங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான கல், மணல் என்பவற்றை ஏற்றி செல்பவர் தொடர்பாகவும் அதில் ஏற்படும் போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நிகழ்வில் தலைமை தாங்கிய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் பிரதேச செயலர்கள், வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். வணக்கம். இன்று யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.வி. சரத் அவர்கள். அவருடைய தலைமையின் கீழ் அவருடைய பணிப்பாளர்கள், செயலாளர்கள் அனைவரும் இங்கு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து இன்றைக்கு மீள்குடியேற்ற அமைச்சு அல்லது வீடமைப்பு அமைச்சின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி தொடர்பாக ஒரு முன்னேற்ற அறிக்கைகள் எப்படி, அவை எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் மேலதிகமான கொடுப்பனவுகள் எதுவும் தேவையாக இருக்குமாக இருந்தால் அவைகளையும் செய்வதை நோக்கமாக கொண்டுதான் இந்த விஜயத்தை மேற்கொண்டார்கள். நேற்று நாள் முழுவதும் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கள விஜயங்களை மேற்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக சென்று பார்த்து அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். அதே போன்றும் இன்றும் கூட விசேடமாக இன்றைக்கு இந்த எங்களுடைய அமைச்சின் கீழ், அதாவது இந்த நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் மாத்திரம் 1259 மில்லியன் ரூபாய், 1300 மில்லியன் ரூபாய் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் வீடமைப்புக்காக 891 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வீடுகள் புனரமைப்பதற்கான வேலைக்கு 184 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மின்சார இணைப்பு அல்லது நீர் இணைப்பு, அடுத்து கிணறுகளை சுத்தப்படுத்துகின்ற வேலை, மின்சார இணைப்பு, அதே போன்று சனசமூக நிலையங்களுக்கான காணி கொள்வனவு போன்ற செயற்பாடுகளுக்கு 1400 மில்லியன் ரூபாய் கூட 1.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த அமைச்சின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் கூடுதலான நிதி, அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது யாழ் மாவட்டத்திற்காகும். அப்போ அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவரையும் வரவழைத்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய குறை நிறைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற வீட்டு பிரச்சனை பற்றி ஆழமாக அலசி ஆராயப்பட்டது. அதே போன்று கடந்த காலங்களில் இந்த NHDA, அதாவது சஜித் பிரேமதாசாவின் கீழ் வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் 3800 வீடுகள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கின்றது. அவைகள் இன்றைக்கு அரைவாசி கட்டப்பட்ட வீடுகள், பவுண்டேஷன் மாத்திரம் போடப்பட்ட வீடுகள், இடையில் கைவிடப்பட்ட வீடுகளாக அனாதையாக இன்றைக்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இங்கு மாத்திரமல்ல, அதாவது எங்களுடைய மாகாணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 18,000க்கும் அதிகமான வீடுகள் அவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் அந்த வீடுகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தின் போது அந்த வீடுகளை மீள புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு, அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கும் அது சம்பந்தமாக பேசுவதற்கும் நாங்கள் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் டி.வி. சரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று
புதிய வீடுகளை அமைப்பதற்கும் அதே போன்று இங்கு குடியேற்றங்களை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் எதுவான நடவடிக்கைகளை எடுக்கும்படி இங்கு வருகை தந்த அமைச்சுக்கள் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடம் மிக அன்பாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் விசேடமாக இங்கு 15 லட்சம் ரூபாய் மூலமாக இன்றைக்கு 614 வீடுகள் அமைக்கப்பட இருக்கின்றது மாவட்டத்திலே. அதே போன்று 10 லட்சம் ரூபாய் படி 80 வீடுகளுக்கு அதிகமான வீடுகள் அமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று கிணறுகளை தூர்வார்க்கின்ற நடவடிக்கைக்கு 70 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 44.12 அதாவது மின் இணைப்புக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த மீள்குடியேற்றத்தின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டாய மீள்குடியேற்றம் செய்ய வேண்டிய அந்த மீள்குடியேற்றப்பட்ட மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளை எடுப்பதற்கு போதுமான நிதிகளை இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடம் இதைவிட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் ஒரு விசேடமான பிரச்சனை பேசப்பட்டது. அதாவது எங்களுடைய தீவக பிரதேசங்களுக்கு மண் கல் கொண்டு செல்லுகின்ற போது மேலதிகமான போக்குவரத்து செலவு ஒன்று இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய தீவக பிரதேசங்களுக்கு பார நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது சற்று அதற்கான அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவையும் அல்லது போக்குவரத்துக்கான செலவையும் சேர்த்து தாருங்கள் என்று பலர் கோரிக்கை வைத்தார்கள். அது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவதாக டிபி சரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் மிகவும் ஆரோக்கியமாக நடந்து முடிந்த கூட்டம் என்று கூறுகின்றனர். செம்மணி புதைகுழியில் குவியலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதன் பின்னரே அவை தொடர்பிலான விவரங்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நேற்றைய தினம் 2 எண்புக்கூடுகளின் குறுக்காக காணப்பட்ட எண்புக்கூடு, ஒரு எண்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு காணப்பட்ட எண்புக்கூடு இன்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்றைய தினம் சட்டை பொத்தான்கள் சிலவும் காசும் கைகளில் கட்டும் சிறிய தாயத்து ஒன்றும் புதைகுழிகளில் இருந்து சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 45 நாட்கள் நீதிமன்றால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை 43 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. எதிர்வரும் சனிக்கிழமை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் மாதங்களில் முன்னெடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இன்று வெளியான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய பார்வையிழந்த மாணவி ஒருவர் சித்தியடைந்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் 5ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் என்கின்ற மாணவியை இவ்வாறு பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார். மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலையில் கல்வி கற்று வரும் இவர் 88 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளதாக விவேகானந்தா மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சராசரி மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி 132 இருந்த போதிலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெற்றி புள்ளி 80 ஆகும். குறித்த மாணவி 88 புள்ளிகளை பெற்று வெற்றி புள்ளிகளுக்கு மேல் சித்தி பெற்ற நிலையில் சித்தி அடைந்திருக்கின்றார். இது தொடர்பாக விவேகானந்தா மகளிர் கல்லூரி பிரதி அதிபர் தம்பிராசா சிவகுமார், தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலை தலைவர் எஸ் இருதயராஜன் இருவரும் பார்வையற்றவர்கள். இவர்கள் மாணவி ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் மற்றும் தரிசனம் விழிப்புணர்வற்றோர் பாடசாலை அதிபர் ஆகியோர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். நான் இந்த ஸ்கூல்ல நான் படிக்கிறேன். எனக்கு பார்வை குறைபாடு. நான் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் சித்தி அடைந்ததனால் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு படிப்பித்த ஆசிரியரின் பெயர் வாசுவி.
விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். பிரபாகரன் இன்னமும் உயிருடன் இருப்பதாக போலி தகவல்களை பரப்பி கனடாவில் பல்வேறு தரப்பினர் பணம் வசூலித்து வருவதாக அந்நாட்டில் வசிக்கும் புலம்பெயர் நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். அதன்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் பின்வரும் கேள்விகள் பாதுகாப்பு அமைச்சிடம் கேட்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கு எப்போது நடத்தப்பட்டன? இறுதிச் சடங்கு எங்கு நடைபெற்றன? இறுதிச் சடங்கு எவ்வாறு செய்யப்பட்டது? அதாவது உதாரணமாக தகனம் அன்று இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதா? அப்படியானால் அதன் இலக்கம் மற்றும் பிரதேசம் என்ன? இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேற்கண்ட தகவல்களை தான் கோருவதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லிணக்க பொறிமுறை மற்றும் யுத்த கால உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ள தவறுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்துக்கு அதிக காலம் மற்றும் விட்டுக் கொடுப்பும் தேவை என வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கலந்து கொள்வது தொடர்பில் கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகத்துக்கு இந்த விடயத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய ராஜ்யம் உட்பட பல நாடுகளின் குழுமம் இம்முறை இலங்கை பிரச்சினை தொடர்பில் மேலும் ஒரு தீர்மானத்தை முன்வைக்கின்றது. ஆரம்ப கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன, ஆனால் தீர்மானம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ள தவறுகளை நிவர்த்தி செய்ய இலங்கைக்கு அதிக காலம் மற்றும் விட்டுக் கொடுப்பும் தேவை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதனால் இலங்கைக்கு தனது கருத்துக்களை முன்வைக்க ராஜதந்திர சமூகத்தின் ஆதரவு தேவை என்றும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு விஜயம் செய்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் நடைபெறவுள்ள அமர்வில் தனது அறிக்கையை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானங்களை கடந்த அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக தாக்கல் செய்தது. கடந்த ஆண்டு இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட போது தற்போதைய அரசாங்கமும் அந்த தீர்மானத்தை நிராகரித்தது. கடந்த 11 மாதங்களில் அரசாங்கம் மேற்கொண்ட முன்னேற்றங்கள் குறித்தும் அமைச்சர் ராஜதந்திர சமூகத்துக்கு விளக்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியுறவு செயலாளர் அருணி ரணராஜா செப்டம்பர் 24ஆம் தேதி ஜனாதிபதி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுவார் என்றும் கூறினார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் விக்டோரியா வீதியில் அமைந்திருக்கும் பகுதியில் சட்டவிரோதமாக பிரதான வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட மேம்பால பதாகை தொடர்பில் நேற்று நடைபெற்ற யாழ் மாநகர சபை அமர்வில் கடும் அமளி துமளி ஏற்பட்டது. யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு கூட்டம் இன்று காலை மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் கூடியது. இதன்போது யாழ் நகரில் எந்தவித முறையான அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மேம்பால பதாகை தொடர்பில் மாநகர சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். மாநகர முதல்வர் மற்றும் மாநகர ஆணையாளருக்கு தெரியாமல் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் குறித்து சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்ததாக மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன்போது மாநகர சபை பிரதி ஆணையாளர் சபை அமர்வு நடைபெற்ற போது அழைக்கப்பட்டு விளக்கம் கோரப்பட்டது. ஒவ்வொரு மாநகர சபை உறுப்பினராக எழுந்து கருத்து தெரிவிக்குமாறு கோரிய போது பல உறுப்பினர்களும் எழுந்து உரத்து கருத்து தெரிவிக்க முற்பட்டதனால் மாநகர சபை அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த மாநகர முதல்வர் இவ்வாறு கூட்டத்தை நடத்த விடாமல் தொடர்ந்து செயற்பட்டால் போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்தை நடத்துவேன் என்றார். இதனால் கோபமடைந்த மாநகர சபை உறுப்பினர் நீங்களும் ராணுவத்தையும் அழையுங்கள், நீங்கள் ஊழலுக்கு துணை போகின்றீர்கள் என குற்றம் சாட்டினார். இதன்போது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மேம்பால பதாகை அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என முதல்வர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையிடவும் சபையில் தீர்மானிக்கப்பட்டது. இதனை அடுத்து நிலைமை சுமூகமானது. அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீட்டு அலுவலகத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேல்குடியேறிய 43,000 குடும்பங்களுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையினுடைய கிளிநொச்சி மாவட்ட பணிப்பாளர் பி ஜான் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த கால யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த 43,000 குடும்பங்கள் மீள்குடியேறியுள்ளன.
இந்த நிலையில் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீட்டு அலுவலகத்தினால் இந்த 43,000 குடும்பங்களில் 12,000 குடும்பங்களுக்கு மாத்திரமே இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏனைய 31,000 குடும்பங்களுக்கும் இதுவரை இழப்பீடுகள் கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. இதனால் இழப்பீட்டு அலுவலகத்தினால் மேல்குடியேறிய மக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். இது தொடர்பாக கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் இழப்பீட்டு அலுவலகத்தினுடைய தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டதுடன் இந்த வழக்கில் 2 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக பதவியேற்ற வடக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் புடிக்க லியனகமேவிற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகனுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நினைவு பரிசுகளையும் ஆளுநரும் கடற்படை தளபதியும் பரிமாறிக்கொண்டனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி ஆளுநர் செம்மணி மனித புதைக்குழி காணப்படுகின்ற பகுதிக்கு விஜயம் செய்வார் என்றும் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கிலே எமது தமிழ் இனத்தை வயது பாகுபாடு பாராமல் சித்திரவதை செய்து அழித்து புதைத்திருக்கின்ற வரலாற்றை நாங்கள் தோண்டி எடுக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அத்தோடு வடக்கு கிழக்கிலே எங்கு தோண்டினாலும் தமிழ் மக்களின் எச்சங்கள் காணப்படுவது சர்வசாதாரணமாக போய்விட்டது என்றும் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைக்குழிகளுக்கும் இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கிலே மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் மனித உரிமை மீறல்கள் மூலம் சித்திரவதை செய்து புதைக்கப்பட்ட இடங்கள் காணப்படுகின்றன. அவைகள் தொடர்பிலும் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதற்கு சர்வதேசம் ஆதரவு கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் கதவை தட்டிய எமது போராளிகளின் வீரம், பொதுமக்களின் அவலம் இன்றைக்கு பல ஆதாரங்களுடன் வலுவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று எமது கையெழுத்து போராட்டமும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கும் முகமாக எமது மக்களின் உணர்வலைகளை இந்த கையெழுத்தினூடாக காட்டுவதன் மூலம் இந்த மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தற்போதைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற வேளையில் நமது மக்களையும் இந்த ஆணை என்பது மிகவும் முக்கியமானது. இங்கு களவெடுத்தவர்கள் களவினையும் களவெடுத்தவர்களையும் விசாரிக்க முடியாது என்ற அடிப்படையிலேயே எமது இனத்தை அழித்தவர்கள் அழிக்கப்பட்ட இனத்தின் பால் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சர்வதேச விசாரணை ஊடாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எமது மக்களினதும் வேண்டுகோளாக இருக்கின்றது என்று கூறினார். வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பிலே எங்களுடைய கையெழுத்து இயக்கம் காலை 9 மணியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கான நோக்கம் என்னவென்றால், வடகிழக்கிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனத்தினுடைய செயல்பாடுகளை குழந்தைகள், பெரியோர்கள் என்று பாகுபாடு பாராமல் இனத்தை சித்திரவதை செய்து அழித்து புதைத்திருக்கின்ற வரலாற்றை இப்பொழுது நாங்கள் தோண்டி எடுக்கின்ற சூழலில் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே எங்கு தோண்டினாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எச்சங்கள் காணப்படுவது சர்வசாதாரணமாக போய்விட்டது. வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே எங்களுடைய மக்களுடைய அந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலேயும் பல இடங்களிலே இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக எங்களுடைய இனத்தின் சித்திரவதை செய்யப்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் நிறைய காணப்படுகின்ற சூழல் எங்களுக்கு தெரிகிறது. அந்த வகையிலே அதுவும் நல்ல முறையிலே அந்தந்த இடங்களிலே அதை அந்த புதைப்பொருள் செய்வதற்கான அந்த மனித எச்சங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும். சர்வதேசம் இதிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக நாங்கள் இன்று சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும். ஐநா
சபையினுடைய கதவை தட்டிய எங்களுடைய போராளிகளுடைய பொதுமக்களுடைய அந்த அவலம், அந்த வீரம் இன்றைக்கு மனித புதைகுழிகளாக அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு வலுவெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எங்களுடைய ஐநா சபைக்கும் சர்வதேசத்திற்கும் எங்களுடைய மக்களுடைய உணர்வு அலைகளை தங்களுடைய கையெழுத்தின் ஊடாக செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதன் ஊடாக ஒரு சாட்சியத்தை ஐநா சபையிலே மனித உரிமை மீறல்கள் செய்தவர்களை சர்வதேசத்தின் ஊடாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இந்த கையெழுத்து வேட்டை என்பது ஐநா சபை கூட்டத்தொடர் இப்பொழுது தொடங்குகின்ற நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய அந்த ஆணை என்பது நியாயம் என்பது செய்யப்பட வேண்டும். இங்கே களவெடுத்தவர்களை விசாரிக்க முடியாது என்ற அடிப்படையிலே எங்களுடைய இனத்தை அழித்தவர்கள் எங்களுடைய இனத்தின் மேல் அழிக்கப்பட்ட இனத்தின் பால் விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதனூடாக மனித உரிமை மீறல்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கையெழுத்து வேட்டையும் எங்களுடைய மக்களுடைய உணர்வின் அலையாக அந்த உணர்வு சம்பந்தமான விடயமாக இன்றைக்கு இந்த கையெழுத்தை மக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்களினுடைய உணர்வு வெல்லப்படும் என்பதை இன்று கூறி நிற்கின்றேன். நன்றி. திருகோணமலையை சேர்ந்த தமிழ் ஆர்வலர் கே சிந்துஜன் கடந்த 2 மாதங்களில் 2வது முறையாக இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தொடர்புடைய செயற்பாட்டாளரான சிந்துஜனை இன்று முற்பகல் 9 மணிக்கு திருகோணமலை அலுவலகத்துக்கு வருமாறு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்திலும் அவர் விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டிருந்தார். அதன்போது விடுதலை புலிகளின் போராளி திலீபனுக்கு 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நினைவு நிகழ்வு தொடர்பாக சிந்துஜன் விசாரணை செய்யப்பட்டிருந்தார். செம்மடி மனித புதைக்குழி விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடாது. ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். நீதிமன்றத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு தேவையற்றதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் செம்மணிக்கு சுயாதீன விசாரணை பொறிமுறையை நிறுவுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சர்வதேச நிபுணத்துவத்தின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் நீதிமன்றத்துக்கே அறிவிக்கப்படும். நீதிமன்றம் சுயாதீனமான நிறுவனமாகும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வசதிகள் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. குறிப்பாக விசேட குழு ஒன்றினால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் போலீஸ் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அதற்கான தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு நாம் இடம் அளித்திருக்கிறோம். அதற்கமைய அந்த விவகாரத்தில் நியாயமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நம்புகின்றோம் என்றார். மண்டைதீவு, மண்கும்பான், அல்லைப்பட்டி போன்ற பகுதிகளில் தலையாட்டிகளை கொண்டு வந்து இலங்கை ராணுவத்தினர் அட்டகாசங்களை மேற்கொண்டு பலரை கைது செய்தது மட்டுமல்லாமல் பலரை பின்னர் சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்றதாக வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார். நாணயக்கார அவர்கள் சொல்லியிருந்தார், அது காது வழி வந்த ஆதாரமற்ற தகவல் என்று. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆதாரங்கள் என்னால் முன்வைக்க இயலும் இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தேன். அதற்கு வேலனை பிரதேச சபையின் 22 உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 26ஆம் தேதி அந்த நினைவிடத்தின் 35வது நினைவு நாளை புதைக்குழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம். இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம்.
அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். ஆதாரமுள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் புதைக்குழிகள் உள்ளன. இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வருகின்றன. முறைப்பாடு எல்லாத்தையும் மேம்படி உதவி சொல்லியிருக்கிறேன். எனக்கு இதை அது எனக்கு இந்த மகனுடைய விரும்பி எனக்கு நான் இந்த இறுதி காலத்தில் கண்டு சாகிறதுக்கு இந்த உதவி எனக்கு செய்து தரும்படியாக நான் உங்களுக்கு தாழ்மையாக கட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் வந்து நாங்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி விஜய் சபையால் ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்ட கௌரவ உறுப்பினர்களான தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மண்டதீவில் இருக்கும் புதைக்குழி கிணத்து புதைக்குழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். 35 வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீபன் மெட்டில்டா அம்மையார் 81 வயது, அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீவன் ஞானசீலன் 24 வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ளார். அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டு வந்து அவருடைய வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகலாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது ஏனைய 2 கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும். இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயற்பாடாகவும் இருக்க வேண்டும். இது அரசியல் பேசுபவர்களாக அமையாமல் இதுக்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசைகளும். நன்றி.